ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் கிரிக்கெட் இன் தமிழ். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஐபிஎல் முன்னாடி வந்திருக்கிற ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். என்னென்னு பார்த்தோன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து சிஎஸ்கேவோட புது கேப்டனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்எஸ் தோனி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு லெகசி வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு ஐபிஎல் அப்படின்னு சொல்லி. ஐபிஎல் மட்டுமே இல்லை, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன்ஸ். அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், என்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்ட வீடியோஸ் நிறைய பேசியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய ஒரு லெகசி வந்து டிஃபைன் பண்ண ஒரு கேப்டன். அதாவது வந்து சிஎஸ்கேவோட லெகசி, அதாவது இன்னைக்கு இவ்வளோ இருக்குது ஒரு ஃபேன் ஃபாலோயிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சக்ஸஸ்க்கு ஒரு மேஜர் பார்ட் எம்எஸ் தோனி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு கேப்டன்சிலேருந்து. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி கொடுத்துருக்காரு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஜஸ்ட் பிஃபோர் அ சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியுமே பண்ணியிருக்காரு எம்எஸ் தோனி. 2022 சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டரை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரவீந்திர ஜடேஜாக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி கொடுத்துருந்தாரு. அண்ட் மிட் சீசனில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வராதனால பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா திரும்ப ரீப்ளேஸ் பண்ணார் ரவீந்திர ஜடேஜாவை ஆஸ் கேப்டன் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ மோர் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் டைம் டு கெட் தட் ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, இப்போ நெக்ஸ்ட் சீசன், அதாவது இந்த ஒரு டெசிஷன் நமக்கு என்ன புரிய வைக்குதுன்னா, இது வந்து கண்டிப்பாக எம்எஸ் தோனியோடைய லாஸ்ட் சீசன் ஆஸ் அ பிளேயர் இந்த ஐபிஎல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து ஒரு லீடர், அதாவது ஒரு லீடரை க்ரூம் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி ஆன் த ஃபீல்ட் கண்டிப்பாக இருக்க போகிறார் ஆஸ் விக்கெட் கீப்பர். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு லீடரை க்ரூம் பண்ணி, ஒரு ருத்ராஜ் கெய்க்வாடில் பார்த்தீங்கன்னா ஒரு லீடரை க்ரூம் பண்ணி, இப்போ மகாராஷ்டிராக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீசனாகவே கண்டிப்பாக கேப்டன் பண்ணிட்டு வராரு. ஸோ அவர் கண்டிப்பாக இருக்கிற ஒரு டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர் ஒரு லீடராக க்ரூம் பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை அடுத்த ஒரு சீசன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறார், வழிநடத்தி எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் எம்எஸ் தோனி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கைடன்ஸில் ஒரு சீசன் கேப்டன் பண்ணார்னா மூவிங் அஹெட். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த சீசன் வந்து மெகா ஆக்ஷன் வருது. ஸோ கெட்டிங் இன் டு தி மெகா ஆக்ஷன் வித் ஒரு கேப்டனோட உள்ளே போகிறது, ஒரு இந்தியன் கேப்டனோட உள்ளே போகிறது அப்படின்றதப்போ ஒரு கண்டிப்பாகவே ஒரு கான்க்ரீட்டாக நம்ம ஒரு டெசிஷனோட போகும்போது டீமுக்கு வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸை மைண்டில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு டெசிஷனை கண்டிப்பாக எம்எஸ் தோனி வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேவோட ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் ஒரு ஆள் எம்எஸ் தோனி. ஸோ நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க மாட்டார். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்சியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஒரு கன்சிஸ்டண்டான 11 ஆடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து பெரிய அளவில் நம்பர் ஒரு கேப்டன் எம்எஸ் தோனி. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி ஒரு கேப்டனை க்ரூம் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன்ஸ், அதாவது ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி ஒரு யங்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் ஆஸ் அ கேப்டன். ஸோ ஏன்னா வித் த பேட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பாஸ்ட் 2 to 3 சீசன்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்த்தோன்னா இட்ஸ் பேட்டிங் ப்ராசஸ் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. பட் ஃப்ரம் த கேப்டன்சி ஸ்டாண்ட் பாயிண்ட் கண்டிப்பாக வந்து அவர் கூடவே இருக்கணும். ஐ மீன் ஃபார் சீசன் ஆர் ஸோ கண்டிப்பாக வந்து ஆன் த ஃபீல்ட் ஒரு டெசிஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, போத் ஃப்ரம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் எம்எஸ் தோனி, எனி பாயிண்ட் இன் டைம், அதாவது irrespective ஆஃப் த ரிசல்ட், இந்த சீசன் பார்த்தீங்கன்னா எப்படி ரிசல்ட் போனாலுமே ஐதர் ஆன் தி பாசிட்டிவ் சைட் ஆர் ஆன் தி நெகட்டிவ் சைடு எப்படி ரிசல்ட் போனாலுமே ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் இயர்ஸ்லேயுமே வந்து, அதாவது நெக்ஸ்ட் சீசனுக்குமே வந்து கேப்டன் பண்ணுவார் சிஎஸ்கேவை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன பெரிய அளவில் சேஞ்ச் பண்ணுற ஒரு டீம் கிடையாது. அண்டு கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த சீசன் எப்படி ரிசல்ட்ஸ் எப்படி வந்தாலுமே கண்டிப்பாக எந்த விதமான டிவியேஷனுமே இருக்குது. அது கேப்டன்சியில் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் பண்ணுவார். அண்ட் கண்டிப்பாகவே வித் மெகா ஆக்ஷன் கம்மிங் இன் ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கைஸ், ஆஸ் ஆஃப் ஐபிஎல் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணுறோம் just before the start of the 2024 season. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாகவே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களோட சிஎஸ்கே ஃபேன்ஸ், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.